கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை நோக்கி செருப்பு வீசப்படும் பரபரப்பு வீடியோ தந்தி டிவிக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி கரூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலில் விஜய் மீது செருப்பு வீசப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் தந்தி டிவிக்கு கிடைத்த பிரத்யேக வீடியோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் மயக்கமடைந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்து ஒருவர் விஜயை நோக்கி செருப்பு வீசுவதும் உடனே கை காட்டுவதும் பதிவாகியுள்ளது. மற்றொரு நபர் தேங்காய் எடுத்து வீசும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளது. இன்னொரு நபர் தண்ணீர் பாட்டில் எடுத்து வீசும் காட்சிகளும் அதில் இடம்பெற்றுள்ளது. கரூரில் தவேக தலைவர் விஜய் பேரணியின் போது பாதிக்கப்பட்டவர்களை மிக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லாமல் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனை விளக்கம் அளித்துள்ளது. சம்பவம் நடந்த சில நிமிடங்களிலேயே பாதிக்கப்பட்ட 20 பேர் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் அழைத்து வரப்பட்டனர் என்றும் 11 பேருக்கு ஆக்ஸிஜன் உதவியுடன் அவசர சிகிச்சை வழங்கப்பட்டு பின்னர் அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் 6 படுக்கைகள் மட்டுமே இருப்பதால் கூடுதலாக பலர் வந்ததால் 2 அவசர சிகிச்சை பிரிவு படுக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 மருத்துவர்கள் 10 செவிலியர்களை கொண்ட குழு உடனடியாக சிகிச்சை அளித்தது என்றும் அவசர சிகிச்சை பிரிவு நிரம்பி இருந்ததால் கூடுதலாக வந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க இயலவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் சூழ்ந்து இருந்தனர் என்றும் மருத்துவமனையின் கதவுகள் மூடவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. உழவரின் உழைப்பில் விளைந்த நெல்மணிகள் உழைக்குச் செல்லும் வரை பாதுகாக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் மற்றும் பாதுகாப்பு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள், டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் அரசு செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கை, இருப்பு, சேமிப்பு, நகர்வு, கிடங்கு வசதி உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். வேளாண் விற்பனைத்துறை சேமிப்பு கிடங்குகளையும் வேளாண் உற்பத்தி துறையில் உள்ள 1,00,000 மெட்ரிக் டன் கிடங்கு வசதியினை பயன்படுத்திக் கொள்ளவும், கொள்முதல் செய்யப்படும் நெல் உடனடியாக அரவை ஆலைகள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லும் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு சிறப்பு கண்காணிப்பு அலுவலர்களை நியமித்திடவும், கூடுதல் அலுவலர்களை அனுப்பி பணிகளை மேற்பார்வையிடவும் கூட்டத்தில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் விவசாயிகளுக்கு கொள்முதல் பணி சிரமம் இன்றி நடைபெறுவதை உறுதிப்படுத்தவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். கூடுதல் ரயில்வே வேகன்கள் மூலம் பிற மாவட்டங்களுக்கு விரைந்து நெல் மூட்டைகளை அனுப்பிடவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் கூடுதல் கவனத்துடன் நெல் கொள்முதலை சிறப்பாக செய்திடவும், உர தேவையை நிறைவு செய்திடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மத்திய அரசு தமிழக அரசிற்கான வரி நிலுவைத் தொகை 4,144 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. வரும் 6ஆம் தேதி வரை இதற்கான விண்ணப்பங்களை அளிக்கலாம் என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில் 80,000 இடங்கள் உள்ளன. ஆனால் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கை முடிந்து காலாண்டு தேர்வு நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் ஏற்கனவே பள்ளிகளில் சேர்ந்த மாணவர்களில் தகுதி வாய்ந்த மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்வதற்கு அப்படியே விண்ணப்பிக்கலாம் என்றும் அரசின் அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளது. இதற்காக RTE admission@tnschools.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியையும் 14417 என்ற உதவி எண்ணையும் அரசு அறிவித்துள்ளது. சென்னை கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் வரும் ஜனவரி மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் மகேஷ் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி பிறந்த நாளை ஒட்டி சென்னை சென்ட்ரலில் தூய்மை சேவை பிரச்சாரத்தை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். அப்போது சென்னை கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தில் நடைமேடை, நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் வரும் ஜனவரி மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சார்பில் 108 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும் 14ஆம் தேதி கூடுவதை முன்னிட்டு காவல்துறையினர் மீதான விமர்சனங்களை தவிர்க்கும் வகையில் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி காவல் ஆணையர் அருண் சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளார். காவல் ஆய்வாளர் அனுமதியின்றி காவல் நிலையத்தில் சந்தேக நபர்களை அடைத்து வைக்கக்கூடாது என்றும், விசாரணை கைதிகளை கூர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. விசாரணையின் போது துன்புறுத்தக்கூடாது என்றும், கைது செய்யப்பட்டவர்களை விரைந்து நீதிமன்ற காவலிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. காயம்பட்டவர்களை சிகிச்சைக்கு பின்னரே விசாரிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள அவர், கடுமையான குற்றங்களில் இரவு நேரங்களில் கைது செய்யப்பட்டவர்களை கவனமாக கண்காணித்து விசாரிக்கும்படி வலியுறுத்தியுள்ளார். வழக்கு பதிவு செய்யப்படாமல் எந்த நபரையும் கைதி அறையில் வைக்கக்கூடாது என்றும், பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களை விசாரணைக்கு அழைக்கக்கூடாது என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே வருபவர்கள் சோதனை செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட வேண்டும். வளாகத்திற்குள் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்க அனுமதி கிடையாது உள்ளிட்ட தகவல்களும் சுற்றறிக்கையில் அடங்கியுள்ளன.
தலைமைச் செயலகத்தை சுற்றி சர்ச்சைக்குரிய சுவரொட்டிகள் ஒட்டப்படாத வண்ணம் கண்காணிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், முதல்வர் மற்றும் அமைச்சர் வாகனங்கள் செல்லும் போது வழிமறித்து மனு அளித்தல், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ளும்படியும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையினர் மீதான விமர்சனங்களை தவிர்க்கும் வகையில் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் காவல்துறை ஆணையர் அருண் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலில் குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக மசூதியின் ஒரு பகுதியை மாநகராட்சி நிர்வாகம் இடித்து தள்ளியது. மசூதி நிர்வாகத்திற்கு 30 நாட்கள் அவகாசம் அளித்த போதிலும் அவர்கள் பதிலளிக்காததால் சட்டவிரோத கட்டடத்தை இடித்து தள்ளியதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தார். இதையொட்டி அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. உலகிலேயே $500 பில்லியன் நிகர சொத்து மதிப்பை எட்டிய முதல் கோடீஸ்வரர் என்ற பெருமையை ஈலான் மஸ்க் பெற்றதாக ஃபோர்ப்ஸ் இதழ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லா அதிபர் ஈலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் மூலம் விண்வெளி ஆய்விலும் ஈடுபட்டு வருகிறார். புதன்கிழமை வரையிலான நிலவரப்படி அவரது சொத்து மதிப்பு $499.5 பில்லியன் எட்டி உலகிலேயே $500 பில்லியன் நிகர சொத்து மதிப்பை உடைய ஒரே கோடீஸ்வரர் என்ற பெருமையை ஈலான் மஸ்க் பெற்றிருப்பதாக ஃபோர்ப்ஸ் இதழ் அறிவித்துள்ளது. அதிலும் டெஸ்லா நிறுவனத்தின் பங்கு மதிப்பு நிகழாண்டில் 14% உயர்ந்ததாகவும், குறிப்பாக புதன்கிழமை மட்டும் 4% பங்கு மதிப்பு அதிகரித்ததாகவும் ஃபோர்ப்ஸ் இதழ் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஒரே நாளில் ஈலான் மஸ்கிற்கு $7 பில்லியன் வருவாய் கிடைத்திருக்கிறது. இது மட்டுமின்றி ஓபன் ஏஐ உள்ளிட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு போட்டியாக ஈலான் மஸ்க் தொடங்கிய XAI நிறுவனமும் கணிசமான லாபம் ஈட்டியதாக ஃபோர்ப்ஸ் இதழ் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆரம்பம் முதலே விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. ஜஸ்டின் கிரேவ்ஸ் மட்டும் அதிகபட்சமாக 32 ரன்கள் அடித்தார். 162 ரன்களில் அந்த அணி ஆட்டம் இழந்தது. சிராஜ் 4 விக்கெட்டுகளையும் பும்ரா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அசத்தினர். பின்னர் களமிறங்கிய இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 121 ரன்கள் எடுத்தது. KL ராகுல் அரை சதம் கடந்து களத்தில் உள்ளார். கேப்டன் சுப்மன் கில் 18 ரன்கள் அடித்து அவருடன் விளையாடி வருகிறார். காந்தாரா சாப்டர் 1 படம் உலகம் முழுவதும் வெளியான நிலையில் சென்னை வடபழனி கமலா திரையரங்கில் முதல் காட்சியை பார்த்த ரசிகர்கள் படம் நன்றாக இருப்பதாக கருத்து தெரிவித்துள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு முன் வெளியான காந்தாரா பட வெற்றியை தொடர்ந்து காந்தாரா சாப்டர் 1 படத்தை இயக்கி நடித்துள்ளார் ரிஷப் ஷெட்டி. அவருக்கு ஜோடியாக ருக்மிணி வசந்த் கதாநாயகியாக நடித்துள்ளார். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் எப்படி? அதே மாதிரி தான் இருக்குது. அதே இன்டென்சிட்டி இன்னுமே ஜாஸ்தியாக இருக்குது. அதில் நல்லா இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா இருக்குது. அது ஃப்ளாஷ்பேக் கண்டினியூட்டி மாதிரி இருக்கா இல்லை தேர்ட் பார்ட் லீட்? இல்லை, இது ப்ரீக்வல்ங்கிறதுனால முன்னாடி நடந்தது. ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. பட் மூவி நல்லா இருந்தது. அது தேர்டுக்கு லீடு இருக்குது. தேர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரொம்ப தரமான படம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே காமெடி எல்லாமே கலந்து ஒரு நார்மலாக போகிற மாதிரி போய் அப்பப்போ கூஸ் பம்ப்ஸ் வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்து ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. ஈஸ்வர கடவுளை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ட்ரைலரில் பார்த்துருவோம். அதை நீங்கள் வந்து ஸ்பாய்லர் பண்ண வேணாம். அதை நீங்கள் வந்து பாருங்கள். கிளைமேக்ஸ் சீன் காணிங்க. நீங்கள் எத்தனை நேரம் அந்த படத்தை பார்க்கலாம்.